உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். இது பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைய ஞாயிறு 2 நற்செய்தி வாசகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. குருத்தோலை பவனிக்கு முன்பாக குருத்தோலை பற்றிய மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களும், நற்செய்தி 14, 15 ஆகிய நீண்ட அதிகாரங்களின் முழுமையும் வாசிக்கப்படுகின்றன. பாஸ்கா விழாவிற்காக ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு யூதரும் எருசலேமுக்கு வருவார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அவர்கள் பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்குள் நுழையும் முன்பாக 40 ஆண்டுகள் பாலைநிலமூடாக கடந்து சென்றார்கள். அந்த கடுமையான பயிற்சியை அவர்கள் இதயத்தில் எப்பொழுது நினைவு கூர்ந்து அவர்கள் விடுதலை அடைந்ததை நினைவு கூறுவதுதான் பாஸ்கா. அதை அவர்கள் வழிபாடாக ஒவ்வொரு ஆண்டு நினைவு கூர்ந்து கடவுள் செய்த அரும் செயல்களை அவர்கள் உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் வாழுகிற அந்த காலகட்டத்திலே ரோமை பேரரசு அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு வகையான அடக்குமுறைகளுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உள்ளங்களிலே பல வகையான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள். நம்மை மீட்க ஆண்டவர் வரமாட்டாரா? அரசராய் வரமாட்டாரா? எருசலேமில் எழுந்திரட மாட்டாரா? தன்னாட்சியை நிலைநிறுத்த மாட்டாரா என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் அவர்களுக்கு இயேசு ஆண்டவர் பெயரால் வருகிறவராக, ஆட்சியை நிறுவுகிறவராக தென்படுகிறார். ஆகவே அவர்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழ்க, போற்றப் பெறுக என்று சொல்லி இயேசுவை ஊருக்குள் வரவேற்கிறார்கள். நாமும் இயேசுவோடு இந்த பவனியில் கலந்து கொள்வோம். நாமும் இயேசுவனுடைய பாடுகளை இந்த நாட்களில் சிறப்பாக தியானிப்போம். 3 ஒத்தமை நற்செய்தியாளர்களும் ஒரே மாதிரியான பின்புலத்திலே அமைக்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய பார்வையிலே இயேசுடைய பொது வாழ்க்கை நாசரேத்தில் தொடங்கி எருசலேமை நோக்கியதாக இருப்பதும், எனவே எருசலேமில் அவர் நுழைவது வரலாற்று சிறப்புமிக்க, அவர்களுக்கு மீட்பு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு மெஸ்ஸியாவை அடையாளம் கண்ட ஒரு அனுபவம். ஆனால் உள்ளே நுழைகின்ற இயேசுவுக்கு பாஸ்கா அனுபவத்திற்கு அது ஒரு நுழைவாயிலாக இருந்தது. எனவே இந்த நுழைவு நிகழ்வு மிக முக்கியமானதாக 3 நற்செய்தியாளர்களும் சிறப்பாக இதை எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த குருத்து ஞாயிறு, அந்த பவனி ரொம்ப மிக மிக முக்கியம். அதனால தான் முதல்ல வந்து பவனிக்குரிய வாசகத்தை எடுத்திருக்கிறோம். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 - 10 வரை. அதனுடைய இறைவாக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். செக்கரியா 9:9 இயேசு நிறைவேறுகிறது. மகளே சீயோன் மகிழ்ந்து கரிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். இந்த வசனங்கள் அனைத்தும் இந்த வாசகத்தின் வழியாக இயேசுவில் நிறைவேறுவதாக இறைவாக்கினர்கள் காட்டிய அந்த இயேசு இவர்தாம்பா என்று சொல்வதாக அமைகிறது. இந்த பகுதிகளில் வந்துகிட்டு 2 சிறப்பான அம்சங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று குருத்தோலை. நமக்கு குருத்தோலை பற்றி தெரியும். அந்த குருத்தோலை நமக்கு ஏற்கனவே தெரியும். குருத்தோலை வந்து சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி, வெற்றியினுடைய அடையாளம். திருப்பாடல் 92:13 சொல்வதை போல நேர்மையாளர் பெருச்சை மரமென தளிர்த்து ஓங்குவர் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் வெற்றியினுடைய அடையாளம் மட்டுமல்ல, இது வெற்றியினுடைய முன் சுவை, விக்டரியின் ஆன்டிசிபேஷன் என்று சொல்வார்கள். அப்போ அங்கே போகின்ற மெஸ்ஸியா வெற்றியின் வேந்தர் என்பதை உணர்த்துகின்ற அந்த வார்த்தைகள். அது மட்டுமல்ல, இட்ஸ் a symbol ஆஃப் மார்டைடம், மறை சாட்சியத்தினுடைய அடையாளம். அதனாலதான் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மறை சாட்சியா மரிப்பதுன்றது ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால்தான் புனித பெரிய குருகாரியர் சொல்லும் பொழுது சொல்லுவார், எதிரிகளை மறை சாட்சியாக மரிப்பதன் மூலம், தங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பதன் மூலம் கைகளில் குருத்தோலை பிடித்த வண்ணமாக இருப்பார்கள் என்று திருவெளிப்பாட்டு நூலை சுட்டி காட்டி சொல்லுவார். அது ஒரு சிம்பிள் ஆஃப் மார்டைடம். அப்போ இது 2த்தையும் இணைச்சு பார்க்கும் பொழுது அந்த குருத்தோலை எதை உணர்த்துகிறது என்றால், பாடுகளை சுவைக்க போன்றுகின்ற இயேசுவுக்கு வெற்றியினுடைய அடையாளம். அதே நேரத்தில் மறை சாட்சியாக மறிக்கின்ற இயேசு இந்த குருத்தோலையின் வழியாக, அந்த பவனின் வழியாக அந்த பாடுகளுக்குள்ளார் நுழைவது சால சிறந்ததாக நான் பார்க்கிறேன்.
புனித லியோ த கிரேட் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, புனித வாரம் நம் மன இதய கண்களை இயேசுவினுடைய பாடுகளில் வைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையை அப்படியே வெளிச்சமாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்று சொல்லுகிறார். அதில் இன்னொன்று அந்த கழுதை. உண்மையாலுமே இயேசு அரசர். அவர் பார்த்தீங்களா, கழுதை மரியின் மேல் சென்று, அரசன்னா எல்லாம் குதிரைப்படை, காலாட்படை அல்லது யானைப்படைங்கிற நேரத்தில் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் அவர் கழுதையின் மேல் செல்கிறார். அவர் பிறந்து அவருடைய பயணமே கழுதையிலே தான், மரியினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதும் சரி, எகிப்துக்கு செல்லும் பொழுது அங்கிருந்தே ஆரம்பித்த பயணம். இந்த கழுதை அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக நம்ம கடவுள் எவ்வளவு தாழ்ச்சியின் கடவுள், தன்னையே தாழ்த்தி ஆனால் எவ்வளவு வல்லமையானவர், கழுதையின் மேல் சென்று ஆனால் போர்களையே, பெரிய படைகளையே வெல்வார் அப்படிங்கிறதையும் ஒரு வித்தியாசமான அரசாட்சி இதோ வருகிறது அப்படிங்கிறது ஒரு அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. கழுதை அமைதியின் அடையாளம் கூட. அமைதியின் அரசராக இயேசு வருகிறார். ஏனென்றால் அவர் நுழைவது எருசலேம். சாலேம் என்றால் அமைதி. அது அந்த அந்த அமைதியின் நகரத்தில் இன்று வரை நமக்கு தெரியும், இன்று வரை அமைதி இல்லை. இப்போ இயேசு நுழைவதும் அமைதியை கொடுப்பதற்காக. ஆனால் மிகப்பெரிய ஒரு சிலுவை கலகம் நடக்கப் போகிறது. அதன் வழியாக அவர் அமைதியை கொடுக்க போகிறார். எனவே அமைதியின் அரசராக அந்த கழுதையின் மீது அவர் ஏறி வருவதையும் நாம் பார்க்கின்றோம். மக்கள் அவரை வரவேற்கும் பொழுது ஓசான்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதை நாம் வழக்கமாக அது ஒரு புகழ்ச்சி சொல்லாடலாக பயன்படுத்தினாலும் அதனுள் இருக்கிற அர்த்தம் ஓஷே நா என்றால் தயவு செய்து, ஓஷேனா காப்பாற்றும், எங்களை தயவு செய்து காப்பாற்றும் என்பது ஒரு ஜெபமாகும். அவர்கள், ஆண்டவரே நீர் வரீங்க, நீங்கள் வருவது எங்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்று ஒரு கெஞ்சுதலாகும். அது ஒரு புகழ்ச்சி பாடலாக மட்டுமல்ல, ஒரு கெஞ்சுகிற ஜெபமாகும். அதை அழகாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த மக்களுடைய வரவேற்பு தொனியிலே அதை வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதில் வருகின்ற வார்த்தை ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். அதான் நமக்கு அந்த படிக்கின்ற வாசகங்கள், ஓசானா ஆண்டவரை மீட்டருளும், ஆண்டவரால் பெயரில் வருகின்றவரை மீட்டருளும் அப்படின்றது மெஸ்ஸியாவினுடைய முன்னடையாளம். அந்த கழுதை மரியின் மேல் வருகின்ற இயேசு ஆண்டவரை, மெஸ்ஸியாவே எங்களை காப்பாற்றும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும்? ரோமை பேரரசு நடுவிகளாக இருந்தார்கள். பல்வேறு துன்பங்கள், பல்வேறு நெருக்கடிகள், நெருடல்கள், இவர்கள் மத்தியிலிருந்து காப்பாற்றுவோர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதே போல இன்னைக்கு நான் அந்த குருத்தோலை பவனியில் கலந்துக்கிறப்ப என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல்வேறு துன்பங்கள், பல்வேறு இடர்பாடுகள், நோய்கள், நொடிகள், நோக்காடுகள் எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுபவர் என் ஆண்டவர் மட்டும்தான். அதான் ஓசான்னா தாவீதின் புதல்வா. அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம், அந்த ஆரவாரம். ஓசானா எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது எங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையின் கீதமாக இதை நாம் பார்க்கலாம். இன்றைய திருப்பலிக்கான நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 14, 15 ஆகிய 2 அதிகாரங்களும். அதில் முதலாவது நிகழ்வு என்னவென்றால், பெத்தானியாவிலே தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் அவர் தங்கியிருக்கிற பொழுது பெண்ணொருவர் அவரை தேடி வந்து அவருடைய காலடிகளில் அமர்ந்து அவர் விலை உயர்ந்த லாமிச்சை நறுமண தைலத்தால் அவருடைய காலடிகளில் அதை கொட்டி தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன்னுடைய கூந்தலால் அதை துடைக்கின்றார். மிகவும் நெருடலான, மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. எல்லாரும் கொக்கரிக்கிறார்கள். இந்த பெண்மணி செய்தது தவறு என்று அவள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் அவளை நீங்கள் குற்றம் சுமத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இவர் நினைவு, என் பாடுகள் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் நினைவு கூறப்படும் என்று அவரை பாராட்டி விடுகிறார். இயேசுவை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. இதிலிருந்து அந்த பாடுகள் தொடங்குகிறது. இந்த பாடுகளின் வாசகம் ஆரம்பிக்கின்ற விதமே வித்தியாசமாக இருக்கும். வழக்கமாக நற்செய்தி நாம் தொடங்கும் பொழுது மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே உமக்கு புகழ் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த பாடுகளை வாசிக்கும் பொழுது மட்டும் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மார்க்கு எழுதிய நற்செய்தியின்படி ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பாடுகள் என்று சொல்லுகிறோம். அப்போ இயேசு ஒருவர்தான், இயேசு நிகழ்வு ஒன்றுதான், திருப்பாடுகள் ஒன்றுதான். ஆனால் இயேசு அனுபவம் பலதரப்பட்டது. மார்க் ஒரு விதமாக பார்க்கிறார், மத்தேயு ஒரு விதமாக பார்க்கிறார், லூக்கா ஒரு விதமாக பார்க்கிறார். ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தனி அழுத்தத்தை அதில் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் மார்க் நற்செய்தியை நாம் நிறைய அழுத்தங்களை, சிறப்பு அம்சங்களை இந்த ஆண்டு நாம் தியானிக்கின்றோம். அதன்படி பார்க்கும் பொழுது மார்க் இயேசுவை தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்புகளின் மத்தியிலே வைப்பார். பல எதிர்ப்புகள்.
சொந்தக்காரே என்ன சொல்லுவாங்க, அவர் மதி மயங்கி போய்விட்டார் என்று கேள்விப்பட்டு அவரை தேடி போவார்கள் உறவினர்கள் எல்லாம். இயேசு பல எதிர்ப்புகளை சந்திப்பதை மார்க்கு காட்டுவார். எனவேதான் மார்க்குடைய அந்த ரகசியம் என்று சொல்லுகின்றோம், மெஸ்ஸியாவுடைய ரகசியம், மெஸ்ஸியானிக் சீக்ரெட். ஏதாவது ஒரு புதுமை செய்துடுவார், யார்ட்டையும் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா அது எப்போ வெளிப்படணும், எப்போ இது தெளிவு பெறும் என்றால், என்னுடைய பாடுகள் உயிர்ப்பின் பொழுதுதான் இதெல்லாம் நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியும் என்று தன்னுடைய அரசியல் மெஸ்ஸியா தன்மையை அவர்கள் அந்த முன் வைக்கக்கூடாது என்பதற்காக இவ்வாறு தெளிவாக தன்னுடைய மெஸ்ஸியா தன்மை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். மார்க்குடைய இந்த பாடுகள் நிகழ்வு முழுவதுமே அவருடைய மனித தன்மையை மிக வலியுறுத்தி சொல்வதை, அவர் ஒரு மனிதராக இருந்தார், மனிதராக அவ்வளவு துன்புற்றார், துன்பத்தின் இறுதி எல்லை வரை சென்றார், அவர் உடைந்து போகும் தன்மை கொண்டவராக இருந்தார். வல்னரபிள் என்று சொல்றோம் இல்லையா, மிகவும் உடைந்து போகக்கூடிய தன்மை உடையவராக இருந்தார் என்று மார்க்கு சிலுவை நிகழ்வின் அகோரத்தை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த பாடுகள் தொடங்குறப்ப இந்த நறுமண தைலம் பூசுதல், ஏன்னா மெஸ்ஸியா என்ற சொல்லுக்கு வந்துவிட்டு பொருள் திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்பதனுடைய அடையாளம். அப்ப இந்த நேரத்துல இயேசு திருநிலைப்படுத்தப்படுகிறார் என்பதை மையப்படுத்துவதன் வழியாக இந்த நறுமண தைலம் பூசுகின்ற நிகழ்ச்சியை வைத்திருக்கலாம். அதுவும் பொருத்தமானதாக இருக்கும். மத்திய நற்செய்தியிலும் சரி, மார்க்க நற்செய்தியிலும் சரி, இங்கே இயேசு பாடுகள் படப்போகிறார், அதற்கு ஒரு தயாரிப்பாக இந்த ஒரு அடையாள சடங்கு நடைபெறுகிறது என்பதையும் எடுத்துக்கொள்வதாக அமைகிறது. அதான் முதல் பகுதி. இங்க இந்த பெண் இயேசுவை மட்டுமே நோக்கி செல்கிறார். முழுமையாக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளாக வைத்து அவர் மேல் இருந்த அன்பின் வெளிப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு தைலம் மிக விலை உயர்ந்தது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஈவன் ஒரு வருட கூலிக்கு கூட மேலானது அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்தது ஒரு குடும்ப பாரம்பரிய சொத்தாகவும் சொல்லுகிறார்கள். அதாவது அம்மா வந்துட்டு மகளுக்கு தருகிறது, அது மாதிரி அந்த தைலங்களை வந்துட்டு பாதுகாப்பாக அவங்க குடும்பத்தில் வச்சிருக்கிற ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய விலை உயர்ந்ததை, தனக்கென்று இருந்ததை முழுமையாக சென்று நீங்கள் சொன்ன மாதிரி தலையில் ஊற்றி, அது நம்ம மெஸ்ஸியாவினுடைய அபிஷேகத்தை மீண்டுமாக குறிக்கிறதாகவும், அதே நேரத்தில் அவருடைய அடக்கம் செய்யும் பொழுது அவருக்கு செய்யப்பட வேண்டிய விஷயம் இங்கேயே தொடங்குவதாகவும் இந்த பெண்மணி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது பார்த்தாக்கா, அங்கே என்ன பண்ணுதுனாக்கா, சீடர்களை இயேசு என்கேஜ் பண்றான்னு சொல்லி ஈடுபடுத்துகிறார் அந்த தன்னுடைய பாடுகளில். ஏற்கனவே பார்த்தோம், எருசலேமுக்கு நுழைவதுதான் அவருடைய பாடுகளின் தொடக்கம். ஆனால் தான் இதை அவர் இன்னைக்கு ஆரம்பித்தோம். அதோட நுழையும் பொழுது என்ன பண்ண, சீடர்களை அனுப்பி தான் போய் இந்த மாதிரி ஒரு கழுதை குட்டியை நீங்கள் அங்கே இருக்கோம், அதை யாரும் ஏறாத கழுதை அதை அவிழ்த்து வாருங்கள் என்று அவர்களை அனுப்புவார், அவர்களை ஈடுபடுத்துவார், அவர்களிலே அது பங்களிப்பார் தன்னுடைய பாடுகளிலே. இங்கே அதே மாதிரி பாஸ்கா விருந்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது, நீங்கள் போங்க, இந்த நகருக்குள் போங்க, அங்கே ஒருவர் மண்குடத்தை தண்ணியை எடுத்துட்டு வருவார், ஒரு ஆண் எடுத்துட்டு வருவார், அவர் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை அவர் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். சீடர்களை தன்னுடைய பாடுகளிலே, அந்த பாடுகள் ஒத்திகையா இருக்கிற நற்கருணையிலும் ஈடுபடுத்துகிறார். எனவே சீடர்களை ஒரு புறம் இயேசு இழுத்து தன்னுடைய பாடுகள் செயலிலே அவர்களை பங்காளிகள் ஆக்குவதும், அவர்கள் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத இயலாத நிலையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யூதாஸ் எப்படி காட்சி அமைக்கிறார்னா, இயேசுனுடைய பாடு நமக்கு தெரியும். யூதாஸ் ஒரு துரோகியாக அறிமுகம் பெறுகிறான். இயேசுவோட நெருக்கமாக இருக்க வேண்டிய 12 ஒருவன் என்பதை சுட்டிக்காட்டி அந்த நெருக்கத்தை இழந்து தலைமை குருக்களிடம் சென்று நெருங்கினான் என்ற உண்மையை தான் முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது 14ஆம் அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கிறப்ப. அதே நேரத்தில் இயேசு தந்தையவர்கள் சொன்னது போல ராவினவின் போது காட்டி கொடுப்பான் என்று அவர் முன்னறிவித்தும் அவன் எச்சரித்தும் அந்த செயலை துணிந்து விட்டான் என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் 17-21 நாம் படிக்கிறோம். அதே போல கெஸ்தமனி தோட்டத்தில் துன்புறுகின்ற வேளையில் அந்த சீடத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டிய யூதாசு கட்சி மாறி தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய வன்முறை கூட்டத்தினரோடு இணைந்து விட்டதை நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகின்றார். அப்படி பின்னாடி படிக்கிற 14:43 படிப்போம். கடைசியில தன் சீடத்துவத்தை இழந்த போதே இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான், அந்த செயலை முத்தமிட்டு காட்டி கொடுப்பதன் வழியாக முழுமையாக்கி விட்டான் என்பதை 14ஆம் அதிகாரம் 44-45 வரைக்கும் படிக்கணும். அப்ப அந்த யூதாசனுடைய கேரக்டர் எப்படி அந்த கட்டமைச்சிருக்கிறாரு, அவன் எப்படி துரோகியா மாறினா, அந்த சீடத்துவத்தை யூதாசு இழந்து விட்டான். இந்த பாடுகள்ல இது ஒரு முக்கியமான காரியம். அப்ப பாடுகள்ல போறப்ப 2 கேரக்டர் வரைக்கும் பண்ணிருக்கோம். ஒண்ணு, நறுமண தைலம் பூசிய பெண்ணை போல என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா, அல்லது அந்த சீடத்துவத்தை இழந்து நான் யூதாசை போல மாறிக்கொண்டிருக்கிறேனா?
அப்போ மேலோட்டமாக நம்ம பாடுகளில் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே அப்படியே ஈட்டி போல குத்தி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையை சீரமைவு செய்ய வேண்டும். அழகா 12வது வசனம், புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் அப்படின்னு சொல்லி பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு கேட்குறாங்க. உடனே இயேசு சொல்கிறார், அங்கே போங்க, அங்கே ஒருவர் பார்ப்பீங்க, தண்ணீர் எடுத்திருப்பார், அவரை பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கண்ணே. இங்கே எங்கேயுமே ஆடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னே இல்லை. பாஸ்காவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் 15வது வசனத்தில், சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்து கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அங்கே உண்மையாலும் ஆடு ஏற்பாடு பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்துல தான் ரொம்ப அற்புதமாக அந்த பாஸ்கா காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி பலியிடுதல் பாவ மன்னிப்புக்கானதை தானே அந்த பாவ மன்னிப்பின் ஆட்டுக்குட்டி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஏதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர்னு ஒவ்வொரு திருப்பலியும் இந்த நிகழ்வை குறிக்கிறது. இயேசுதான் பாவ மன்னிப்பின் ஆட்டுக்குட்டி. யோவான் நற்செய்தியாளர் அதை எப்படி காட்டுவார் என்றால், இயேசு யாரை தேடுகள் என்று கேட்பார். நாசரேத்தூர் இயேசுவை நான் தான் என்று சொன்னவுடன் அவர்கள் கீழே விழுவார்கள். அந்த அப்போ யார் கீழே விழுந்தா அக்கா, அதாவது அவருடைய காட்டி கொடுக்கப்பட்ட நிகழ்வு பலவிதமான தாக்கங்களை, பலவிதமான பயங்கர தாக்கங்களை அங்கே ஏற்படுத்தியது என்பதை மட்டும் நாம் பார்க்கின்றோம். அதான் அந்த கதை ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் அவர்கள் விளக்கி சொல்ல நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு தரையில் விழுந்து ஜெபிக்கின்றார் என்று மார்க்கு சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய கையாலாகா தன்மை, அதான் சொன்ன மனிதத்தை அவர் அதிகமாக, அவருடைய உடைந்து போகிற தன்மையை அதிகமாக வழிகாட்டுகிற அவர் வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அவர் விழுந்து வேண்டுகின்றார். அப்பாவோட 3 தடவை கேட்டாரு. அவர் இயேசுவே சொல்லியிருக்காரு, அப்பாவோட கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் சொன்னாரே. கேட்டாரே, அப்பா சொன்னாரானாக்கா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பாவிடமிருந்து. இதே மார்க்கு நற்செய்தியிலே நமக்கு முதல் அதிகாரத்திலே திருமுழுக்கின் பொழுது அப்பா பேசினார். இவரே நண்பார்ந்த மகன், இவள் நான் பூரிப்படைகிறேன். 9ஆம் அதிகாரத்தை தோற்ற மாற்ற நிகழ்விலே அப்பா பேசினார், இவரே நண்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று. இப்ப ஏன் பேச மாட்டுறாரு? அதுதான் மார்க்குடைய அழுத்தங்கள் ஒன்று, இந்த சைலன்ஸ். இயேசுவும் அதிகம் பேச மாட்டார் மார்க்கு நற்செய்தியில, லூக்கால பேசுவார், பல வார்த்தைகள் பேசுவார். நான் பார்க்க போறோம். அவர் பேசியது ஒரே ஒரு ஜெபம் தான் சிலுவையில். இந்த முழு நிகழ்விலும் இயேசுடைய இந்த அமைதி, இந்த சைலன்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஸ்பீக்ஸ், அது பேசுகிறது நிறையா. ஏன்னாக்கா தன்னுடைய கையாலாக தன்மை, இயேசு அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டார், கைவிடப்பட்டார். இப்போ யோவான் நற்செய்தியிலே அவருடைய தாய், அவர் அன்பு செய்த சீடர், அவங்களாம் கூட இருப்பாங்க. இந்த மார்க்கு நற்செய்தியில் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அதை தான் நாம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் உச்சகட்டமாக படிக்கின்றோம். 50ஆம் வசனத்திலே, அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு விட்டு தப்பி ஓடினர். இங்க தனிமைப்படுத்தப்படுகிறார் இயேசு, தவிக்க விடப்படுகிறார் இயேசு. அதான் மார்க்கு நற்செய்தி அழுத்தம். அங்கிருந்த ஒரு இளைஞர் கூட தன்னுடைய அவர் பிடித்த பொழுது தன்னுடைய ஆடையை விட்டு விட்டு தப்பித்தோம் பிடித்தோம் என்று அவர் ஓடுவதை பார்க்கிறோம். தந்தை, ஒரு யூத குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லுகின்ற வார்த்தை அப்பா, தந்தையே என்ற வார்த்தை, அப்பா என்ற வார்த்தை, டாடி டாடி அந்த வார்த்தை ரொம்ப நெருக்கமான வார்த்தை. இந்த வார்த்தை தோற்றமாற்ற நிகழ்வில் இல்லை, கெத்செமனி தோட்டத்தில் தான் இருக்குது. அதனுடைய அர்த்தம்னா, இருள் சூழ்ந்த நிலையிலும் கூட தந்தையின் மீதுள்ள அளவற்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை. தந்தை அவர்கள் சொன்னார், அந்த இதில் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, ஒரு இளைஞன் தான், அவனையும் பிடிச்சானே, எப்பா என்னை விட்டா போதுன்னான்னு சொல்லி துணியை கூட விட்டுட்டு ஓடுறான் அவன். அப்படி இருந்த நிலையிலும் கூட அப்பா, தந்தை என்ற வார்த்தை. எல்லாரும் என்னை விட்டுட்டு போயினாலும் என் அப்பா என் கூட இருப்பார், என் தந்தை என்னுடன் இருப்பார். அந்த நம்பிக்கையினுடைய, அதான் ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த சிலுவை பாடுகள் சமயத்தில் இருக்கின்ற கிடைத்த மிகப்பெரிய வரம். எல்லாரும் சென்று விட்டாலும் அவர் தந்தை மீது இருந்த நம்பிக்கை விடவில்லை என்பதை மையப்படுத்துகின்ற அற்புதமான அந்த கெத்செமனி தோட்ட நிகழ்வு. இந்த கெத்செமனி தோட்டத்தையே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கெத்செமனி தோட்ட ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுவே ஒரு ஆன்மீகமாக, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்க்கையோடு இணைச்சி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் உள்ள எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே அவர் என்னங்கிறாரு, அந்த தைலம் பூசப்பட்டப்ப நான் இறக்க போகிறேன், அப்பா என்னுடைய அடக்கம் அப்போ செய்ய வேண்டியதை முன்னாடியே செய்கிறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியுது நடக்க போகிறது. ஆனாலுமே இந்த இடத்துல அப்படி ஒரு உண்மையான சூழ்நிலை நடக்கிற நேரத்தில் எவ்வளோ ஆழ்துயரம். அப்போ ஒரு மனிதனாக ஆழ்துயரம். அப்புறம் நீங்கள் ஃபாதர் சொன்ன மாதிரி விழுந்து ஜெபித்தல். அந்த வார்த்தை தந்தைகிட்ட என்ன ஜெபம் பண்ணாரு, எல்லாம் உம்மாலேயும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரு. ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படி ஆகட்டும்.
இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லா மனிதர்களும் கோயிலில் போய் எதை வேணால் கேளு, வீட்டில் என்ன வேணால் சாமிகிட்ட ஜெபம் பண்ணுறப்ப என்ன வேணால் அழுது புரண்டு கேளு, ஆனால் முடிக்கிறப்ப இந்த வசனத்தோடு முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த கெத்செமனி ஆன்மீகம். எதை வேணால் கடவுள்கிட்ட அழுது புறம்பி கேட்டுட்டு எல்லாம் உன்னால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவரே என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் நடக்கட்டும்னு அந்த ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை நம்மளுடைய மனித வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டோம்னாவே கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இயேசுடைய விசாரணையின் பொழுது பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் முதல்ல தலைமை சங்கம் விசாரிக்கிறார்கள். அப்போது விசாரிக்கும் பொழுது அவரோட பல கேள்விகள், பல தவறான குற்றங்களை அவர் மீது சுமத்துகிறார்கள். அப்பொழுது 14ஆம் அதிகாரம் 61 கேட்குறாங்க, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா, உன்னுடைய ஆர்குமெண்ட் என்ன, உன்னுடைய வாதம் என்ன என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர் பேசாதிருந்தார். அதோடு மட்டும் நிற்கல மார்க், நான் ஒன்று அழுத்தி சொல்வார், மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை, அவர் பேசவே மாட்டார். அதே மாதிரி பிலாத்து, அடுத்த விசாரணை பிலாத்துக்கிட்ட போகிறாங்க 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது. அப்போ 4 அவர் கேட்குறாரு, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா, உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். மார்க் தெளிவாக சொல்வார், இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்துவே வியப்புற்றான். இதான் சொல்லுவாங்க இந்த ஒரு மௌன புரட்சி, சைலண்ட் ப்ரொட்டஸ்ட். இயேசு பேசாமல் இருப்பதே அவருடைய மிகப்பெரிய வல்லமையான சாட்சியமாக இருக்கிறது. அங்கே நான் அவருடைய பாடுகளிலே இயேசு முற்றிலுமாக தந்தையிடம் தன்னை கையளித்தவராக, தந்தை தனக்காக வாதாடுவார் என்ற கையளிப்பிலே அந்த விசாரணையை அவர் சந்திப்பதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு யார் என்கிற கேள்விக்கு மார்க் நற்செய்தியாளர் அழகான பதிலை அவர் துவக்கத்திலேயே தொடங்கி வைக்கிறார். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்று அவர் தொடங்கியிருப்பார். இப்பொழுது இயேசுடைய பாடுகளின் பொழுது அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதை சொல்ல வேண்டியவர் இயேசுவோடு பயணிக்கிற, பயிற்சி பெறுகிற சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய தொண்டர்கள், அடியார்கள். ஆனால் பேய் சொல்லுகிறது அவர் இறைமகன் என்று, நோயிலிருந்து நலம் பெற்ற பிற இனத்தவர் சொல்லுகிறார்கள் அவர் இறைமகன் என்று, யார் யாரெல்லாமோ கூப்பிடுகிறார்கள் இயேசு இறைமகன் என்று. இப்பொழுது சிலுவையின் அடியில் நிற்கின்ற நூற்றுவர் தலைவனும் அவரை இறைமகன் என்று மிக அழகாக சொல்வது 15ஆம் அதிகாரத்தின் உச்சமாக அமைந்திருக்கிறது. வசனம் 39, அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். நூற்றுவர் தலைவர் யாரை சொல்ல வேண்டும்? ரோமை பேரரசரை சொல்ல வேண்டும். ரோமை அரசருடைய சிலையை பார்த்து இவர் இறைமகன், கடவுளுடைய தூதன், இவர் கடவுளுடைய மகன், இவருடைய கடவுளுடைய அவதாரம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சிலுவையின் அடியில், சிலுவைக்கு கீழே நின்று கொண்டு சிலுவையை உற்று பார்த்து அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் அழகான வார்த்தை, அழகான சாட்சியம். இது நமக்கு படிப்பினை. நாமும் சிலுவையின் அடியில் கீழே நின்று சிலுவையை உற்று பார்த்து இயேசுவை இறைமகனாக கண்டுகொள்ளுதல் வேண்டும். இயேசு உறக்க கத்தி உயிர் துறந்தார் என்று சொன்ன பிற்பாடு அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவன் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு, அவனுடைய விசுவாச அறிக்கை எப்போ வருதுன்னா the way he died அதை பார்க்கிறார். அவர் இறந்த விதத்தை அவர் பார்க்கிறார். அப்போ இயேசு எதற்காக இறந்தார் என்பதை அவர் மார்க் நற்செய்திக்கே உரிய வசனம் 10:45, மரண மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அதான் அவருடைய மரணத்தின் காரணம். அப்போ அவர் அதை அந்த நூற்றுவர் தலைவன் கண்டுபிடிக்கிறான். இவருடைய மரணம் இவருக்கான மரணம் அல்ல, இந்த தண்டனை இவருக்கான தண்டனை அல்ல, பலருடைய மீட்புக்கான ஒரு தண்டனை. அதை இவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இறந்த விதத்தை பார்த்துவிட்டு அவர் இந்த விசுவாச அறிக்கையை செய்வது இந்த புனித வாரத்திற்கு ஒரு பெரிய உந்துதலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சீடர்கள் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா ஏன் நூற்றுவர் தலைவன்? அதுதான் மார்க்கனிசனுடைய சிறப்பம்சம். தொடக்கத்திலேயே கடவுளின் மகனாகிய 1:1 தொடங்கினவர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாவல் வந்து கடைசியில் யாருப்பா? அந்த நூற்றுவர் தலைவன் வாயிலாக உறக்க கத்தி உயிர் துறந்தார். ஒரே ஒரு வார்த்தை, ஏலோய் ஏலோய் லேமா சபக்தானி. அதன் பிறகு ஆலயத்தின், ஏன்னா இது அந்த 3 வசனங்களே போதும், ஆழமான இறையியல் கருத்துக்கள் கொண்டது. அந்த 37, 38, 39 வசனங்கள். நான் ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. அதனுடைய அடையாளம் என்னன்னா, இதுவரை யூதர்களுக்கு மட்டுமே உரித்தான கடவுள், மறைத்து வைத்திருந்த கடவுள் இனி எல்லா மக்களுக்கும் உரித்தவராகி விடுகிறார். அது மட்டுமல்ல, இயேசுவின் சாவு இத்தகைய ஒரு மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. இது முதல். அந்த பரிணாமத்தின் விளைவுதான் நூற்றுவர் தலைவர், அதாவது யூதர் அல்லாதவர், புற இனத்தவர் ஆண்டவரின் நம்பிக்கை, தெய்வீகத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் வழியாக
பிற இனத்து மக்கள் இயேசுவை முழுமையாக ஏற்பார்கள், அவர்கள் வழியாகவும் திரு அவை வளர்ச்சி பெறும் என்பதை சொல்லுகின்ற விதமாக இந்த அருமையான இறையியல் கண்ணோட்டத்தோடு ஒரு உண்மையிலே இறை மகன். அப்ப நம்ம இந்த பாடுகள் நேரத்துல ஒரே ஒரு ஜெபம் தான், இயேசு உண்மையிலேயே இறை மகன். நம்ம ஒரு மன வலிமை ஜெபமாகவும் நம்ம வாழ்க்கையில சொல்லி கொண்டிருக்க வேண்டிய பாடுகள் நேரத்துல அந்த சிலுவை விட்டு ஐயோ ஆண்டவரே செத்துட்டியே அப்படின்னு இல்லை, இவர் உண்மையிலேயே இறைமகன். அந்த நூற்று தலைவனிடம் இருந்த நம்பிக்கை, அத்தகைய நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் என்ற படிப்பனையாக இன்றைய பாடுகளின் நற்செய்தி அமைந்திருக்கிறது. துன்புறும் ஊழியன் என்ற திருப்பாடல் 53:7 அவர் மிக அழகாக சொல்லுவார், அவர் பேச மாட்டேன் என்று சொல்லுவார். அதை முழுமையாக இயேசு நிறைவேற்றிவிட்டு, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறார் சிலுவையிலே. அது ஜெபமான வார்த்தை. அப்பாவை பார்த்து எலோயி எலோயி லெமா சபக்தானி. நம்ம படிக்கிறவங்க வழக்கமா ஏலி ஏலி என்று படிக்கிறோம். அது புரிந்து கொள்ள வேண்டும். அது மத்தேயு ஏலி ஏலி, இவர் ஏலோய் ஏலோய். ஏன்னாக்கா ஏலோய் என்பது அரமேய மொழி, இயேசு பேசிய மொழி, அவருடைய அன்றாட மொழி. அதுதான் முக்கியமானது. ஏலி என்பது இயற்மொழி, அதாவது எழுத்து மொழி, எபிரேய மொழி அது. ஆனால் மத்தேயு அது எழுத்து மொழியில எழுதுகிறார். ஆனால் இங்கே இயேசு தன்னுடைய உணர்வு எப்படி அப்பான்னு கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி எலோயி அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வழக்காடு முறை அதில். அப்போ இயேசு சிலுவையில் கூட அவர் முழுமையாக அந்த மனிதமாக இருந்தார் என்பதை தான் அந்த வார்த்தை கூட, அந்த வித்தியாசமும் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த நற்செய்தி நன்றாக புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு 2 துணை வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகம் துன்புறும் ஊழியன் பற்றிய ஒரு கவிதை. இன்றைய 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்கின்ற இந்த வாசகங்கள். அதை குறித்து நாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். என்றாலும் இந்த வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமாக அது அமைகிறது. இன்றைய வாசகத்திலே 2 வார்த்தைகளை நான் கோடிட்டு காட்டி நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அவர் ஆரவாரத்தோடு கோவிலுக்குள்ளே வந்த பிறகு நடப்பது என்ன? இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு, ஏற்கனவே மாலை வேலையாகி விட்டதால் பன்னீருடன் பெத்னியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அங்கேயும் ஒரு மௌன புரட்சி, சுற்றி பார்க்கிறார். இன்றைக்கு நற்செய்தி முடிகிற பொழுதும் இப்படித்தான் முடிகிறது. 15ஆம் அதிகாரம் இவ்வாறு முடிகிறது. இயேசு உடலை கொண்டு போய் கல்லறையில் சுருட்டி வைத்தார்கள். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். என்னுடைய பேராசிரியர் ஜன்கார்லோ பிகுட்சி அழகாக சொல்லுவார், உற்று பார்த்தல் என்பது சீடத்துவத்தினுடைய ஒரு பண்பு. நாம் நற்செய்தியை உற்று பார்ப்போம், சிலுவையில் தொங்கும் இயேசுவை உற்று பார்ப்போம், இறைவார்த்தையை ஆழமாய் உற்று பார்ப்போம், மறைபொருளான இந்த இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நாம் உற்று பார்ப்போம். மௌனத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு யார் என்று நாம் கண்டுகொள்வோம். அவரை இறைமகனாக இதயத்தில் ஏற்று நாம் அவருக்கு சான்று பகர்வோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.